இல்லை, நிச்சயமாக வாய்ப்பு, நிச்சயமாக வாய்ப்பு. அது வந்து கிளாரிஃபை நம்ம டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் ஃபர்தர் ஜஸ்டிஃபிகேஷன் அனுப்பிச்சு வந்து ஃபாலோ பண்ணுறது டெஃபினட்டாக நிச்சயமாக இல்லை. நிலம் இல்லை நாங்கள் வந்து நிலம் கைகள் லேண்ட் அக்விசிஷன் வந்து அது வெரி லாங் ப்ராசஸ். அதில் பல ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ராஜெக்ட் ஏற்கனவே டிபிஆரில் வந்து எந்தெந்த நிலத்தை வந்து அக்வயர் பண்ணணும் என்றது ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அது கரஸ்பாண்டிங் சர்வே நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து அது வந்து ஒரு எல்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, லேண்ட் பிளான் ஷெட்யூல்னு அது ரெடி பண்ணி அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக ரெடி பண்ணிவிட்டு அது வந்து ப்ராசஸ் ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு அனுப்பணும். அது கவர்மெண்ட் நோட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனும் ஃபைனான்ஷியல் சாங்ஷன் கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ் வந்து சட்டப்படி லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ் அங்கேருந்து ஆரம்பிக்கும். இப்போ நம்ம செய்கிற பணி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸே வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லேண்ட் அக்விசிஷன் ஆரம்பித்து 1.5 வருஷம் 2 வருஷத்தில் முடிப்பாங்க. இந்த பணிகளை நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்பார்த்து ஏற்கனவே அந்த பணிகளை ஆரம்பிச்சிட்டோம். மதுரையை பொறுத்தவரை எல்பிஎஸ் ரெடி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. கோயம்புத்தூருக்கு இன்னும் ஒரு இந்த மாதம் இறுதிக்குள்ள அதையும் ரெடி ஆயிடும். எல்பிஎஸ் ரெடி ஆகிடும். நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதை விட்டு கைவிடலன்னு விட்டு நினைச்சிடாதீங்க. ஆமாம், நாங்கள் அந்த பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு மட்டும். சரி, என்னன்னு சொல்லுவாங்க, பிரிலிமினரி நிர்வாக அனுமதி வந்து அரசால வந்து வழங்கப்பட்டுள்ளது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த வேலை நிறுத்திட்டோங்கன்னு இல்லை, நாங்கள் நிறுத்தல, அந்த பணி நடைபெற்று வருகிறது. ஆமாம், அது நடந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.